Kids story time. அடர்ந்த காட்டில் சின்னு என்ற ஒரு குட்டி யானை இருந்தது. சின்னுவிற்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் காட்டில் இருந்த பெரிய ஆலமரத்தடியில் அறிவுக்கண்ணன் என்ற ஆந்தை தாத்தா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். சின்னு மெதுவாக அங்கே போய் நின்றது. ஆந்தை தாத்தா தரையில் ஒரு குச்சியால் ஆ என்று எழுதினார். சின்னு, இதுதான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து. இதை சொல்லித்தான் நாம் மற்ற எல்லா வார்த்தைகளையும் படிக்க முடியும் என்றார் தாத்தா. சின்னு ஆச்சரியத்துடன் கேட்டான், தாத்தா, ஒரு சின்ன எழுத்து எப்படி இவ்வளவு பெரிய புத்தகங்களுக்கு முதலாக இருக்க முடியும்? தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார், சின்னு, இதோ இந்த உலகத்தை பார். இவ்வளவு பெரிய மரங்கள், மலைகள், ஆறுகள் என எல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் தானாக வரவில்லை. இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. எப்படி ஆ என்ற எழுத்து இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இயங்காதோ அதுபோல இந்த இறைவன் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. இதையே திருவள்ளுவர் தாத்தா இப்படி சொல்லியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை கேட்ட சின்ன, ஓ அப்படியா, ஆ எழுத்தை நாம் மதிப்பது போல இந்த உலகத்தை படைத்த சக்தியையும் நாம் நேசிக்க வேண்டும், அப்படித்தானே தாத்தா என்று கேட்டது. ஆந்தை தாத்தா சின்னுவின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி தட்டி கொடுத்தார். அன்று முதல் சின்னு இயற்கையையும் இறைவனையும் நேசிக்க தொடங்கியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா குழந்தைங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.